நாகையில் விஜய் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது மாதா மண்டபத்தின் சுற்றுச்சுவர் இடிந்த சம்பவம் தொடர்பாக வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு சொந்தமான மாதா மண்டபத்தின் சுவர் மீது தாவேகாவினர் ஏறி அமர்ந்ததால் இடிந்து விழுந்ததாக தற்பொழுது புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மூர்த்தி இணைப்பில் உள்ளார். வணக்கம் மூர்த்தி, இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். நாகப்பட்டினம் புத்தூர் அண்ணா சிலை அருகே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது காவல்துறை விதித்த நிபந்தனைகளை மீறி தமிழக வெற்றிக் கழகத்தினர் கட்டிடங்கள் மேற்கூரைகளில் ஏறி அட்ராசிட்டியில் ஈடுபட்டனர். அப்போது விஜய் பேசிய இடத்திற்கு அருகாமையில் உள்ள வேளாங்கண்ணி பேராலயத்திற்கு சொந்தமான திருமண மண்டபத்தின் சுற்றுச்சுவரில் தொண்டர்கள் அதிக அளவு ஏறி அமர்ந்ததால் கீழே விழுந்தது. இதில் ஒரு சில தொண்டர்கள் மட்டும் லேசான காயங்கள் ஏற்பட்ட நிலையில் அதிர்ஷ்டவசமாக பெரிய சேதம் எதுவும் ஏற்படவில்லை. மேலும் சுவற்றுக்கு முன்னால் அமைக்கப்பட்டிருந்த இரும்பு தடுப்புகளும் சாய்க்கப்பட்டன. அது மட்டுமின்றி அங்குள்ள பேனர்கள் உள்ளிட்டவைகளின் மீதும் தாவேகா தொண்டர்கள் ஏறி சேதப்படுத்தினர். அவர்கள் மீது நாகப்பட்டினம் டவுன் காவல் நிலையத்தில் திருமண மண்டப மேலாளர் கொடுத்த புகாரின் பேரில் ஆபாசமாக வார்த்தைகளை பயன்படுத்துதல், அத்துமீறுதல், 1 லட்சம் ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புடைய சொத்துக்களை சேதம் விளைவித்தல், மிரட்டல் விடுதல், பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் மாவட்ட செயலாளர் சுகுமார் உள்ளிட்ட 3 பேர் மீது நாகப்பட்டினம் டவுன் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.